ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி பிரெட் அல்வா செய்ய போகிறேன். அதுக்கு 3 ஏலக்காவை மிக்சி ஜாரில் போடுறேன். ஒரு 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து இந்த மிக்சி ஜாரில் போட்டு நான் கொஞ்சம் பொடி பண்ண போகிறேன். இப்போ ஏலக்காவோட இந்த பிரெட்டையும் போட்டு நல்லா பொடி செய்து வச்சுருக்கிறேன். இப்போ இது பிரெட் அல்வா செய்ய போகிறேன் எப்படின்னு சொல்லி காட்டுறேன். பிரெட் அல்வாவுக்கு நான் இந்த பிரெட்டெல்லாம் நான் இதில் சேர்க்குறேன். இந்த பாத்திரத்தில் சேர்க்குறேன். நான் 1 லிட்டர் பால் எடுத்து அந்த பாலையும் நான் இந்த பிரெட்டில் சேர்க்குறேன். 100 கிராம் சுகர் சேர்க்குறேன். சுகர் பார்த்துட்டு நாங்கள் சேர்க்கலாம். இப்போ நான் அடுப்பை இப்போ தான் ஆன் பண்ண போகிறேன். இப்போ இது நல்லா கைவிடாமல் கிண்டி கொண்டு இருக்கணும், அடிப்பிடிக்க விடக்கூடாது. இப்போ சீனியும் போட்டபடியாக கொஞ்சம் கசிஞ்சி கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த சுகர் கரைய இது தண்ணி வரும். அப்போ பால் 5 ஸ்லைஸ் பிரெட் நான் எடுத்து மிக்சி ஜாரில் ஏலக்காவும் சேர்த்து பொடி செய்து 1 லிட்டர் பால் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு சீனி 100 கிராம், சீனி தேவைண்டா பார்த்துட்டு நாங்கள் சேர்க்கலாம். சில பேருக்கு ஜாஸ்தியாக இருக்கணும் சுகர், சில பேருக்கு குறைய சாப்பிடுவாங்க. நாங்கள் பார்த்துட்டு சேர்க்கலாம். நான் நெய் வந்து ஒரு 2-3 மேசக்கரண்டி நெய் சேர்க்குறேன். இப்போ நெருப்பை சரியான குறைச்சி தான் வச்சுருக்கேன், கொஞ்சம் கூட்டி விட போகிறேன். இது கிள்ளரை கொண்டே இருக்கணும், கை விடாமல். எரிய கொண்டு வருது. கொஞ்சம் நெய், இன்னும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். எல்லாமே ஒரு 3 மேசக்கரண்டி நெய் சேர்த்துருக்கேன். கூடுதலாகவும் சேர்க்கலாம். கடைசியில் அந்த நெய்யெல்லாம் திரிஞ்சு அப்படியே வரும். காஜு கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் எரிய கொண்டு வருது. பாருங்கள், அல்வா வந்து நல்ல பதத்தில் வந்துடுது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தால் நான் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த அல்வாவை இறக்கிடுவேன். இந்த நெய்யெல்லாம் பாருங்கள் திரிஞ்சு வந்துடுது, அப்படியே வந்துடுது. நாங்கள் சேர்த்த நெய்யெல்லாம் வந்துடும். எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் அதை எடுக்கலாம், இல்லை அப்படியே அதோடையே நாங்கள் சாப்பிடலாம். நெய் இருக்கணும், அப்போ தான் இந்த டேஸ்ட் கூடவாக இருக்கும். இந்த பிரெட் அல்வா இப்போ ரெடி ஆகிடுது. இப்போ நாங்கள் இனி எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிடலாம். இந்த அல்வா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரெட் அல்வா. இது கல்யாண வீட்லேயும் சரி, பிரியாணிக்கு ஸ்பெஷலாக இது வைப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நான் இப்படியே செய்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.